ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு February 3, 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது? ஆப்ஷன் ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி. இதுக்கான ஆன்சர் ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர், கோபிசெட்டிப்பாளையம் வட்டங்களில் 80,567 ஹெக்டேர் பரப்பளவில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதோட தமிழகத்துல சரணாலயங்களோட எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. நெக்ஸ்ட், 2024 இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு பிடித்துள்ள இடம் எது? ஆப்ஷன் 3ஆம் இடம், 4ஆம் இடம், முதலிடம், 2ஆம் இடம். இதுக்கான ஆன்சர் முதலிடம். இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியல்ல தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. இதுவே 5வது முறையாக தமிழ்நாடு முதலிடம் பிடிக்குது. உயர்கல்வியில அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட யூனியன் பிரதேச பட்டியல்ல சண்டிகர் முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவில் உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சேர்க்கை மாநிலங்கள் பட்டியல்ல அசாம் முதலிடம் பிடித்துள்ளது. யூனியன் பிரதேசத்துல லட்சத்தீவு முதலிடம் பிடித்துள்ளது. GER அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட், மத்திய அரசானது 29 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்க தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் பாரத் அரிசி திட்டம், இந்திய அரிசி திட்டம், பிரதமர் அரிசி திட்டம், முதல்வர் அரிசி திட்டம். இதுக்கான ஆன்சர் பாரத் அரிசி திட்டம். மத்திய அரசு 29 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் பாரத் அரிசி திட்டம். இவ்வரிசினை இந்திய தேசிய வேளாண்மை கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு, இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு, ஒன்றிய அரசின் விற்பனை மையங்களில் பெறலாம். நெக்ஸ்ட், தற்போது மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா, S வைத்தியநாதன், ரித்து பஹாரி, சண்முகநாதன். இதுக்கான ஆன்சர் S வைத்தியநாதன். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவர் இப்போது மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட், தற்போது ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா, S வைத்தியநாதன், ரித்து பஹாரி, சண்முகநாதன். இதுக்கான ஆன்சர் மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா. மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கப்பட்டுள்ளார். ரித்து பஹாரி அப்படின்றவரு உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சண்முகநாதன், LK அத்வானி, வைஜெயந்தி மாலா, நட்ராஜ் சுப்பிரமணியம். இதுக்கான ஆன்சர் அத்வானி. இந்தியாவின் முன்னாள் உள்துறை அமைச்சரான LK அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், செக்ரட்டரியேட் என்ற பெயரை தலைமை செயலகம் என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? ஆப்ஷன் கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, MG ராமச்சந்திரன், J ஜெயலலிதா. இதுக்கான ஆன்சர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா அவர்கள் செக்ரட்டரியேட் என்பதனை தலைமை செயலகம் என்று பெயர் மாற்றம் செய்தார். சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்றது முண்டகா உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி என்ற சொற்களுக்கு பதிலாக திரு, திருமதி, செல்வி எனவும் மாற்றம் செய்துள்ளார். 1969 மெட்ராஸ் அப்படின்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டார். நெக்ஸ்ட், NLCயின் தலப்ரா அனல் மின் திட்டமானது எங்கு அமைய இருக்கிறது? ஆப்ஷன் தமிழ்நாடு, ராஜஸ்தான், ஒடிஷா, கல்கத்தா. இதுக்கான ஆன்சர் ஒடிசா. தலபிரா அனல் மின் திட்டம் ஒடிஷாவில் அமைய உள்ளது. NLC நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1956. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.